ஒரு கேள்வி ஒன்று நேத்து வந்து பார்த்தேன். என்ன முத்துக்குமரன், நீங்க அசீமை பார்த்து கேட்டீங்கல்ல, இப்போ நாங்க உங்களை பார்த்து கேட்குறோம், என்னாச்சு முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி. சரி, அதை பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு விடயம் இந்த வீடியோவில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற மாதிரி தெலுங்குல அதுக்குன்னே ஒரு ப்ரோமோ போட்டுட்டு பிக் பாஸ் சீசன் 9 கமிங் சூன் கூட போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆளுகளும் அப்படி ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அந்த ஒரு வைப்ஸ் வந்து இன்னும் ஏறும், வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு விடயத்துக்கும் ஒரு ப்ரோமோ போடுறாங்க. அவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் வந்து பிக் பாஸ் சீசன் 9 அதுக்கு வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆளுகளும் ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி கிடக்கு. சரி, அப்படி இருக்கக்குள்ள நம்ம தமிழ் பிக் பாஸ்ல சில கதைகள் இருக்கு, அதை பற்றி ஒரு விடயம். அடுத்தது இந்த வாட்டி விஜய் டிவியில் கலர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சில பேர் ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நம்ம சைட்ல இருந்து 100% உண்மையான பதில். இந்த விடயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும், எல்லா உறவுகளுக்கும், நண்பா நண்பி, சகோதரா சகோதரி எல்லோருக்கும் இனிய நண்பர்கள் தின வாழ்த்துக்கள். 1000 நண்பர்கள், 10 நண்பர்கள், 5 நண்பர்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு இல்லை. உங்களை புரிஞ்சுக்கிட்ட, உங்களுக்காக இருக்கிற, உங்களை கண்டிக்கவோ, தப்பு பண்ணா கண்டிக்கவோ, நல்லது பண்ணா பாராட்டவோ ஒரு நண்பன் நண்பி இருந்தா போதும். சரியா? அப்படி இல்லைன்னா கூட நீங்களே உங்களுக்கு நண்பனா இருந்திருக்கலாம், நண்பியா இருந்திருக்கலாம். எல்லார்கிட்டையுமே 2 பேர் இருக்காங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிறவங்களை, நீங்க பண்ற விடயங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணி, நீங்களே லவ் பண்ணீங்கனாலே அதுவே போதும். சரிங்களா? உங்கள் நிழல் உங்கள் நண்பன் அப்படின்ற மாதிரி நண்பர்கள் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போறேன். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவி இல்ல கலர்ஸ் டிவி அப்படின்ற மாதிரி சில பேர் பிக் பாஸ் சீசன் 9 பத்தி சொல்லி கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம போன சீசனே சொல்லிட்டோம்ல, அதே பதில்தான். தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இல்லை, தமிழில் ஏதாவது ரியாலிட்டி ஷோ, பெரிய ரியாலிட்டி ஷோ, பெரிய ஸ்பான்சர்ஸ் வர்ற அளவுக்கான ரியாலிட்டி ஷோவை நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி, அந்த தகுதி, அந்த ஆளுமை இருக்கிற ஒரே ஒரு சேனல் விஜய் டெலிவிஷன். விஜய் டிவியை விட பெரிய சேனல் வந்து தமிழில் வந்து இல்லை. அவங்களால எந்த டிவியாலையும் நடத்த முடியாது. அதற்கு உதாரணம் நிறைய ரியாலிட்டி ஷோவை எடுத்து போட்டு பல டிவி சீசன் 1 சீசன் 2 முடிச்சதே இருக்கு. சில பேர் சீசன் 1 பாதியில் முடிச்ச கதை இருக்கு. சரியா? ஸோ அந்த அளவுக்கு வேற எந்த டிவியாலையும் விஜய் டிவியை போல அந்த கெப்பாசிட்டி இல்லை, நடத்த முடியாது. இன்னொன்று, விஜய் டிவிக்கு இருக்கிற ஃபேன் பேஸை போல வேற எந்த டிவிக்கும் இல்லை. இன்னொரு முக்கியமான விடயம், விஜய் டிவியை நம்புற முதலீட்டாளர்கள் அளவுக்கு, ஸ்பான்சர்ஸ் அளவுக்கு வேற எந்த டிவியையும் யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா விஜய் டிவி இது வரைக்கும் பண்ண சம்பவங்கள் அதற்கு சான்று. எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. பண்ண முடியாததையும் பண்ணி காமித்தவர்கள் தான் இந்த விஜய் டிவி. ஒரு டைம்ல வந்து பிக் பாஸ் எல்லாம் தமிழ்லையா எந்த டிவி நடத்துவாங்க அப்படின்னு இருக்கைக்குள்ள நடத்தி காமித்த ஒரே ஒரு டிவி ஹிந்தியில நடத்துறாங்க. இங்க எப்படி முடியுமா, சவுத்துல முடியுமா அப்படின்னுக்குள்ள முடியும்னு காமிச்ச டிவி நம்ம விஜய் டிவி. விஜய் டிவியை பார்த்துட்டு அங்க ஸ்டார்மா வந்து ஆரம்பிச்சார்கள். சரிங்களா? தெலுங்குல ஸ்டார்மா தான், இங்க வந்து நம்ம விஜய் டிவி தான். சரியா? ஸோ இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, சில பேர் கதை கட்டுறானுங்க, இன்னும் பல பேர் கதை கட்டுவானுங்க. நம்பிடாதீங்க. இந்த வாட்டி மட்டுமில்லை, இனி பிக் பாஸ் அப்படின்னாலே விஜய் டெலிவிஷன் மட்டும்தான் நடத்துவார்கள். தமிழ்ல எந்த டிவிக்கும் போகாது. அவங்க விற்கிற அளவுக்கான நிலைமையும் இல்லை. ஏனென்னா கமல்ஹாசன் அவர்கள் நடத்தின 7 சீசனையும் விட விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நடத்தின 8வது சீசன் மாபெரும் வெற்றி. சரியா? மக்களை மிகவும் கவர்ந்தது. முக்கியமா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ஒரு டைமுக்கு அப்புறம் அவருடைய வீக்கெண்ட் எபிசோட் எப்படா வரும், மனுஷனோட ஸ்பீச்சை எப்படி பார்க்கலாம், அவருடைய ஃபயரை எப்படி பார்க்கலாம்னு மக்கள் ஆவலாய் பார்த்து கொண்டாடின சீசன் 8. ஸோ எல்லாமே சக்சஸா இருக்குள்ள எதுக்குப்பா மாற்றம்? ஸோ சீசன் 9 இனிமேல் வர்ற சீசனும் விஜய் டிவி தான் நடத்துவாங்க. இன்னொரு டிவி புதுசா வந்து விஜய் டிவியை விட மேல பல மடங்கு டொப்புக்கு போனா தான் அதுக்கப்புறம் சிந்திக்கணும். தவிர இப்போ வரைக்கும் விஜய் டிவி அடிச்சுக்க எந்த டிவியுமே இல்லைம்மா. சரியா? ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் விடயம் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் சில விடயங்களை பார்க்கக்குள்ள நமக்கும் கவலையா இருக்கும், சில விடயங்களை பார்க்கக்குள்ள நமக்கு சந்தோஷமா இருக்கும். பொதுவாக வந்து
பிக் பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள்ல இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சீசன் முடிஞ்சிருக்கு. அந்த 8 சீசன்லையுமே ஒரு நபர் பிக் பாஸுக்குள்ள வர முதல் இருந்ததை விட அவங்களோட வாழ்க்கை எங்கேயோ போனது அப்படின்னா ஒரே ஒரு நபர், ஜனனி குணசீலன் அப்படின்றாங்க. இலங்கை ஜாழ்ப்பாணத்தில் பிறந்த பொண்ணு, ஒரு யூடியூப் சேனல், அதுவும் அவங்களோட சொந்த சேனல்ல இன்னொரு சேனல்ல வேலை செஞ்சவங்க. இப்போ பிக் பாஸுக்குள்ள வந்து 71வது நாள் தளபதி படத்தில் நடிக்க கமிட் ஆனாங்க. அது லோகேஷன் அவர்கள் அவங்க இருந்த இடத்த தேடி போய் அவங்கள புக் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து 10-12 படம் கைவசம். உசிரை என்ற படம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு, சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுது, மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கு. ஒரு பக்கம் படங்கள், இன்னொரு பக்கம் விளம்பரங்கள் அப்படின்னு பிஸியா இருக்கிற ஒரு நபர் பிக் பாஸுக்குள்ள போய் உச்சத்துல போனதுன்னா ஜனனி அவர்கள் தான். அவங்கள அளவுக்கு வேற யாருமே வரையில, வின்னர் கூட வரையில. சரியா? ஸோ காரணம் ஜனனி அவர்கள்ட்ட நம்ம நோட் பண்ணது, அவங்க ஃபேக்கா இல்லை, ரியலா இருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க பிக் பாஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, அமுதவாணன் அவர்கள் கூட பழகி இருப்பாங்க, அதுக்கப்புறம் தனலட்சுமி, வேற யாரோடையும் பெருசா இல்லை. இப்பயும் அப்படிதான். அந்த ரியாலிட்டி, அப்புறம் அதே நேரத்தில் அந்த ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு வெறி, அதுதான் அந்த இவன் பிக் பாஸ்ன்றது ஒரு ஃபெமியை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நம்மளா அந்த ஸ்பாட்லைட்ல வச்சிருக்கிறது, நமக்கான அந்த ஒரு வாய்ப்புகளை தாரது அந்த ரியாலிட்டி வந்து முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. ஏன்னா ரியாலிட்டிக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பிளஸிங் வந்து கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பிக் பாஸுக்குள்ள போற போட்டியாளர்கிட்ட அந்த ரியாலிட்டின்றது இல்லை. வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி இருப்பாங்க, ஒரு சில பேரோட நட்பு இன்னும் பழகுவாங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் காணாம போயிடும். உதாரணத்துக்கு சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் அந்த மண்டைக்கு ஜெலோ கலர் அடிச்சவர் ராயன், பக்கா ஃபேக். முக்கியமா சௌந்தர்யாலாம் பக்கா ஃபேக். வெளியில வந்தவனு காணாமே போயிடுவாங்க. உள்ளுக்குள்ள போய்க்குள்ளேயே அவ்வளோ பிஆர் செட்டப், காசு கொடுத்து பல பேரை விலைக்கு வாங்கி, அதுவும் பல சப்ஸ்கிரைபர்ஸ், 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தா ஓகே, பெரிய ரிவ்யூரை நினைச்சு காசை கொடுத்து வாங்குறது. அவனுக்கு வர்றதே வந்து ஒரு 40,000-50,000 வியூ அவனுக்கு வந்துச்சுன்னா அதுல 70% அவன் பெய்ட் வியூ தான் பண்றான். தன்னோட வீடியோவே காசு கொடுத்து இப்படி பொய்யான வியூவை வச்சுட்டு ஒருத்தர் வீடியோ போட்டு கொண்டிருக்கான். சரியா? ஸோ அப்போ அதை நம்பி அவன் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி போட்டு அவனுக்கு கொடுத்து அப்படி வேற சில பேரை விலைக்கு வாங்கி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் இப்படியான நபர்கள் இவங்களை விலைக்கு வாங்கி ஓகே டைட்டில் அடிச்சிடலாம் அப்படின்னு போனால் தான் சௌந்தர்யா. அதுக்கப்புறம் அந்தமா பார்த்து வெளியில அவங்களோட சில பேரோட ஃபேமிலி செட் பண்ண நபர்கள்லாம் ஜாக்லின், ராயனு. ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வந்து இதுகள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நடிச்சாங்க, வெளியில வந்தோன்னா ஒண்ணுமே இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. சரியா? அப்ப இந்த போலிக்கு உதாரணம்னா நம்ம இதை வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட நபர்கள் வந்து மக்கள் மத்தியில காணாம தான் போவார்கள். ஸோ ஓகே, அப்படி இருக்கக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்லையும் சரி இப்போ வரைக்கும் சரி ரியலா ஒரு இருக்கிற நட்பு அப்படின்னா சீசன் 8 பொறுத்த வரைக்கும் விஷால், அன்ஷிதா, அப்புறம் அந்த பையன் ரேப்பர் ஜெஃப்ரி, சத்யா, இவங்களை நான் சொல்லுவேன். முக்கியமா இந்த 3 பேர், விஷால், அன்ஷிதா, ஜெஃப்ரி, அவங்களோட நட்பு ரியல். உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ வெளியில அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகளும் வருது, நிறைய விடயங்கள் அப்டேட்டா வெளி வரும். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீசன் 5 பிரியங்கா, நிரூப், அமீர், பாவனி இவங்களுடைய நட்பு 100% ரியல். இப்பயும் அந்த நட்பு வந்து தொடர்ந்து பாராட்டப்படுது, தொடர்ந்து அதே நட்புல இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியான நபர்களை பார்க்க சந்தோஷமா இருக்கு. அடுத்தது சீசன் 3ல கவின் அவர்கள், சாண்டி அவர்கள், இந்த நட்பு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 9க்கு போயிருக்க போட்டியாளர்கள், கான்டெஸ்டன்ட்ஸ், உங்களுக்கு போக முதல் 2 விடயங்களை தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றோம், நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், முதல் நாள் நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்க தான் 100வது நாள் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. சீசன் 5, சீசன் 6, சீசன் 7, சீசன் 8 பிபி அல்டிமேட், தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 4 கதாநாயகி, பிபி ஜோடிகள் சீசன் 2, அப்புறம் ஜோடி ஆயு ரெட்டி. இதெல்லாமே முதல் நாளே யார் வின்னர்னு சொல்லி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஃபினாலேல அவங்க டைட்டில் அடிச்சிருப்பாங்க. நான் பெருமையா சொல்றேன், வேற எந்த ரிவ்யூரும் எந்த லாங்குவேஜிலும் இப்படி பண்ணதில்லை. சரியா? ஸோ அப்போ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போவைக்குள்ள சில பேரை நியமித்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸரை வாங்கு, இவங்களுக்கு காசை கொடு, இவனுக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, இவனை எப்படி அதை எடுத்துரு, இவனுக்கு 70,000 வியூ 40,000 வியூ வீடியோக்கு வருது, இவனுக்கு இந்த காசை கூட எடுத்துரு. நீங்கள் இப்படி பண்ணணும்னு அவனுக்கு வந்து பெய்ட் வியூ வச்சு பண்ணுறானுங்க. 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லையும் பாதி ஃபேக் பொட் சப்ஸ்கிரைபர்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுறேன்னா உங்கள்கிட்டயே கொள்ளடிக்கிறதுக்கு. அப்போ அவங்களுக்கு பிக் பாஸ் நாலேஜும் இருக்காது,
பிக் பாஸுக்குள்ள தெரிஞ்ச நபர்களோட அந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. ஜஸ்ட் காசை கொடுத்து நானும் ஒரு செங்கல் தங்க மாதிரி காமிச்சு கொண்டிருக்கிற நபர்கள்லாம் அவங்க. ஸோ அப்போ அந்த நபர்களை நம்பி நீங்கள் காசை கொடுத்து செட் பண்ணி போட்டு போகாதீங்க, சரிங்களா? இந்த பிஆர் வைங்க, அதில் தப்பே இல்லை. ஆனால் இந்த சரியான நபர்களை தேர்வு செஞ்சு வைங்க. அப்போதான் உங்களை பற்றி உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தால் யாராவது பேசக்குள்ள அதை நீங்கள் செட் பண்ணியிருக்க பிஆர் ஷேர் பண்ணி பல பேருக்கு தெரியப்படுத்துவாங்க, இப்படி நடந்திருக்குன்னு. நீங்கள் தகுதி இல்லாத ஒன்றுக்கு காசை கொடுத்துட்டு போனீங்கன்னா அது கிளிப்பிலைக்கு சொன்னது போல் அப்படியே பேசி கொண்டிருங்க. டைட்டில் எல்லாம் வின் பண்ணவே முடியாது. இந்த போன வாட்டி வந்த சௌந்தர்யா மாதிரி தான் இருக்கும். அத்தனை பிஆர் அத்தனை ரிவ்யூஸையும் விலைக்கு வாங்கினாங்க. என்னாச்சு? முதல் நாள்ல இருந்தே கூப்பினாங்க, என்னாச்சு? சான்ஸே இல்லை, டைட்டிலும் இல்லை, பட வாய்ப்புகளும் இல்லை, அவ்வளவுதான். ஃபேக் இஸ் ஆல்வேஸ் ஃபேக், சரியா? ரெண்டாவது விடயம், ரியாலிட்டி தான் எப்பயுமே மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும். நீங்க வெளியில எப்படி இருந்தீங்களோ அதே போல பிக் பாஸுக்குள்ள இருங்க. உங்களோட யாருக்கு கனெக்ட் ஆக தோணுதோ அவங்களோட கனெக்ட் ஆகுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா மக்களிடம் உங்களை கனெக்ட் ஆகும், சரிங்களா? இது நம்ம பிக் பாஸுக்குள்ள போயிருக்கிற போட்டியாளர்களுக்கு முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு விடயம். ஓகே, அடுத்தது நம்ம அசீம் அவர்கள் ரசிகர்கள் முத்துக்குமரன் அவர்களை பார்த்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பதிவுகள் பார்த்தேன். முத்துக்குமரன் என்ன செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் டைம்ல சொல்லியிருப்பாங்க, சீசன் 6ல அதாவது சிம்பிளா சொல்லணும்னா அசீம் வின் பண்ணது சரியில்லை, அவர் வின் பண்ண விதம் சரியில்லை, ஒரு தப்பானவர் வின் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியும். அப்ப இன்னொரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, சீசன் 6 வின்னர் என்ன செய்யறாரு இப்ப அப்படின்னு. அப்ப பல பேர் கேட்கிறாங்க முத்துக்குமரன் இப்ப என்ன செய்யறாரு அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கு இந்த பிக் பாஸ் 8 சீசன்லையும் டைட்டில் வின் பண்ண நபர்கள்ல அசீமோட ஆட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு ஈகோ மிக்க நபர் அப்படி என்பது பிரதீப் அண்ணாவிடத்துல நம்மளால பார்க்க முடிச்சுது. ஸோ அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை தாண்டி வின் பண்றதுன்றது மிகப்பெரிய விடயம், லட்சத்தில் ஒருத்தனாலதான் முடியும். அப்ப அப்படி ஒரு ஆட்டத்தை ஆடி வின் பண்ணவர் அசீம். அது ஒன்னே போதும், வை அசீம் இஸ் ஆல்வேஸ் கிரேட் என்றதுக்கு. அந்த கெத்து வேணும், அந்த தைரியம் வேணும், அந்த கான்ஃபிடென்ட் வேணும். அது டைட்டில் வின் பண்ண 8 பேர்கிட்டவும் அசீமிட்ட மட்டும்தான் அந்த தைரியம், அந்த கெத்து இருக்கு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று நம்ம டெய்லி பிரியாணியை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும் அந்த பிரியாணி நல்லதா குவாலிட்டியாக இருந்தால் கூட வெறுத்துரும், டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணணும். ஸோ இப்போ ஆரி அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், அர்ச்சனா அவர்கள், இவங்களுடைய கேம் பிளே எல்லாமே அந்த ஒரே மாதிரி இருக்கும். பட் இங்கே அசீம் எப்படின்னா டிஃப்ரெண்டாக பண்ணார். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ கமல்ஹாசன் அவர்கள், சிவகுமார் அவர்கள், ஜெய்சந்தர் அவர்கள், ஸோ அப்படியே வெள்ளத்தோடு அதே தமிழை ஸ்லோவாக பேசுறது, மெதுவான நடை, அந்த ஒரு சுருட்ட முடியோட இருக்கைக்குள்ள பரட்ட தலையோட கருப்பு தோலோட வேகமான நடையோட ஸ்டைலான ஒரு பேச்சோட ஒருத்தர் வந்தாரு. அவருடைய பேர் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார், தலைவர் அப்படின்னு. இன்னைக்கு 50 வருஷம் அவர் தான் கிங்கு. இந்த ரூட்டையை மாத்தினார், சுவாரஸ்யம் அப்படின்றது. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள நான் ஒரு ரொம்ப வெறுத்தனமாக வெயிட் பண்ணுறேன். என்னன்னா, இந்த சீசன் 9லையும் அசீம் மாதிரி ஒரு கேரக்டர், அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு கான்ஃபிடென்ட், அந்த டிஃப்ரெண்டான ஒரு கேம் பிளே, அப்படியான ஒரு ஆள் வந்தால் நல்லா இருக்கும், வின் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு பெரியதொரு எதிர்பார்ப்பு, சரிங்களா? ஸோ எனக்கு பிடிச்ச வெற்றியாளர்னா அசீம் இந்த 8 இதுலையும். அடுத்தது முத்துக்குமரன் என்ன செய்கிறார் அப்படின்னைக்குள்ள, பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இதற்கு முதல் இருந்த முத்துக்குமரனை விட பிக் பாஸ் முத்துக்குமரன், டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அவருடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கு. அதே போலதான் அசீம் அவர்களுக்கும் பிக் பாஸ்க்குள்ள வர முதல் அசீம் எப்படி இருந்தாரோ அதை விட பிக் பாஸ்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் எங்கேயோ மாறி இருக்கு, சரிங்களா? என்ன 2 பேரும் சினிமாக்குள்ள போகல. அசீம் இப்ப நடிச்சு கொண்டிருக்கார் ஒரு படம். அதே போல முத்துக்குமரன் அவர்களும் கூடிய சீக்கிரம் நடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சொல்ல வாரது என்ன அப்படின்னா, சில பேருக்கு வாய்ப்பு டக்குன்னு வரும், சில பேருக்கு இப்படித்தான் போராடணும். அதனால யாரோட வெற்றியையும் நம்ம தப்பா பேசக்கூடாதுன்றதான் என்னுடைய இது, சரிங்களா? மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.